ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் நியூவாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 14A அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல் எப்போ வந்ததுன்னா நவம்பர் 2025 இப்போ தான் நமக்கு அந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் டேக்ஸ் பேயர்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்கிறவங்க, சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த ரூலுக்கு கீழே அப்ளிகபிள் ஆவாங்க. இதில் அவங்க முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, அவங்களுடைய மந்த்லி டேர்ன் ஓவர், அதாவது மந்த்லி சேல்ஸ் 2,50,000 இருக்கிற பர்சன் மட்டும்தான் இந்த 14A ரூலுக்கு கீழே அப்ளிகபிள் ஆவாங்க. அதை தாண்டி போகிறவங்க இந்த ரூலுக்கு கீழே அப்ளிகபிள் ஆக மாட்டாங்க. நம்ம அப்படி பண்ணவும் கூடாது. சில பேர் இதை தெரியாமலே நிறைய பேர் ஜிஎஸ்டி நம்பர் 3 நாளுக்குள்ளே இது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துகிட்ருக்குறீங்க. இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஜிஎஸ்டி நம்பர் கேன்சல் ஆயிரும். நீங்கள் ஒருவேளை இந்த ரூல் படி தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட ரூல்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு மந்த்துக்கே நம்மளுக்கு 2,50,000 உள்ளே இருந்தால் தான் நம்ம இந்த ரூலுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சில பேர் 3 நாளுக்குள்ளே வந்துடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு பேன் நம்பரை வச்சு எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் வேணால் நம்ம எடுக்கலாம். பட் இந்த ரூல் படி நீங்கள் 14A படி ஒரு தடவை ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேன் நம்பரில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் எதுலேயுமே பண்ண முடியாது. ஒரு பேனுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் தருவாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமலே நான் இப்போ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிக்கிட்டே நான் இதுமாதிரி போய்கிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களாகவே போய் கேன்சல் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பாருங்கள். இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுங்கள். தெரியாமல் எதுவும் பண்ணிடாதீங்க. இது உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறேன். ஓகே, 14Aவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.